அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, இதே வேளையில் ஹூதிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ஹூதிகள் இன்னைக்கு பல விஷயத்தை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக வரக்கூடிய வாரங்களில் இந்திய பெருங்கடலை தாண்டி ஆப்பிரிக்க கண்டங்களில் இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன் சார்புடைய எல்லா கப்பலையும் நாங்கள் தாக்குவோம் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இதே வேளையில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா இந்த இரண்டு நாடும் இன்னைக்கு ரஃபாவுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அங்கே தாக்குதல் நடத்ததை நாங்கள் கண்டிக்கின்றோம். 1.7 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க, பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், இதுகளுக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டனை சார்ந்த ரிஷி சுனக் உட்பட எல்லா நபர்களும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு எதிராக இந்த ரஃபா நடவடிக்கைகளில் இஸ்ரேலுக்கு சார்புடைய நாடுகள் எல்லாமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக கெனடியன்ஸ் எல்லாமே தங்களது இந்த இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதை நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா மட்டும் வெளியே சொன்னால் கூட தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, இராணுவ உதவியை கொடுத்துட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. இப்போ ஹூதிகளுக்கு வருவோம். ஹூதிகள் வரக்கூடிய வாரங்களில் இந்திய பெருங்கடலை தாண்டி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் அமெரிக்க, பிரிட்டன் கப்பலை தாக்க பல விதத்தில் ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில் ஹூதிகள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க. இது ரஷ்யா, சீனாவுடனான ஒரு ஒப்பந்தம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா, சீனா தனது அடையாளத்தோடு இனிமேல் செங்கடல், பாபல் மந்தம் நீரிணை வழியாக சூயஸ் கால்வாயை பிடிச்சு நீங்கள் போகலாம், அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோம். ஒருவேளை சீனா, ரஷ்யா கப்பல் மேலே இந்த பிரிட்டனும், இந்த பிரான்ஸும், இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய கப்பல் தாக்குதல் நடந்துச்சுன்னா அதுக்குரிய பாதுகாப்பும் நாங்கள் தரோம்னு சொல்லிட்டு நீங்கள் முன் வந்திருக்கிறாங்க. காரணம் ஏன்? ஹூதிகளுக்கு மிகப்பெரிய அளவு இராணுவ உதவி வழங்குறதுல ஈரான் செயல்படுதுன்னா, ஈரானுக்கு எங்கிருந்து அந்த இராணுவ உதவிகள் பெரிய அளவு கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா, சீனாட்டிருந்து கிடைக்குது, குறிப்பாக ரஷ்யாட்டிருந்து. ஸோ ரஷ்யா, சீனாவை ஈரான் ஆதரிக்குது. ஈரானுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பாக இருக்கக்கூடிய அன்சாருல்லா அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் மாலிக் அதை முன்மொழிகிறார். அதனால் என்ன பண்ணுறாரு, ஈரானுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு சீனா மற்றும் ரஷ்யாவுடைய கப்பலுக்கு இன்றைக்கி முழு பாதுகாப்போடு இன்றைக்கி செங்கடலில் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வருது. மேலும் ஹூதிகளை நோக்கி இன்றைக்கி யமனுடைய பகுதியை நோக்கி கிட்டத்தட்ட 6 தாக்குதலை பிரிட்டனுடைய சில கப்பல்கள் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ ஹூதிகள் இதை தாண்டி ஒரு சம்பவம் செய்ய தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அரபு நாடுகள் அதுக்கு ஒத்துக்கல. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹூதிகள் அன்சாருல்லாக்கள்கிட்ட கிட்டத்தட்ட 5 லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாமே தரைமார்க்கமாக நாங்கள் நேரடியாக பலஸ்தீன் இருக்கக்கூடிய காசா மக்களோடு, குறிப்பாக ஹமாஸ் போன்ற இந்த இராணுவ குழுவோடு சேர்ந்து போர் செய்ய ஆசைப்படுறோம், அதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, நாங்கள் போகக்கூடிய வழித்தடங்கள் இருக்குல்ல, அங்கு அரபு நாடுகள், குறிப்பாக எகிப்து, ஜோர்டான் போன்ற நாடுகள் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தி எங்களை திசை மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, தரைமார்க்கமாக செல்ல அனுமதியை மறுக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு ஹூதிகளுடைய தலைவர் அப்துல் மாலிக் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக வெளியிட்டிருக்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட யமனுடைய ஹூதிகள் எந்த அளவு செயல்படுறாங்கன்னா, நான் இப்போ எனக்கு அனுமதி கிடைச்சிருச்சுன்னா நான் நேரடியாக என்னுடைய 5 லட்சம் படையை கொண்டு போய் காசாவில் இறக்கி ஹமாஸோடு இணைந்து இந்த இஸ்ரேலை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க. அதனால தான் சவுதி அரேபியாவில் சமீபமாக ஒரு இளைஞர் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறாரு. அவர் சவுதி அரேபியாவுடைய பாஸ்போர்ட்டை குப்பையில் தூக்கி போட்டுட்டு சொல்கிறாரு, எனக்கு சவுதியுடைய குடியுரிமை வேணாம், எனக்கு யமனுடைய குடியுரிமையை கொடுங்க, யமன் சிட்டிசன்ஷிப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்சியை பதிவு செய்கிறார். காரணம் ஏன்? சவுதி அரேபியா இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கலை. சமீபமாக நேற்றைய தினம் $40 பில்லியன் உணவுப் பொருட்கள், உதவிப் பொருட்கள் போய் சேர்க்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. அதை தாண்டி இராணுவ உதவி என்ற அடிப்படையில் இன்றைக்கி சவுதி அரேபியா எந்த மூவும் பண்ணலை. ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாமே நிச்சயமாக இறைவனுக்கு பயந்து மனசாட்சியோடு இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அடுத்து ஒரு துயரமான செய்தி வந்திருக்குது, ஒரு புகைப்படம் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலாக அகமது என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவன், ஒரு 3 வயசு இருக்கும், அழகான சிறுவன். இந்த சிறுவன் ஏர் ஸ்ட்ரைக்கில் இறந்துடுறாரு. அந்த சிறுவனுடைய உடல் கட்டிடத்துக்குள்ளே புதைந்து போய் கிடக்குது. ஸோ இந்த சிறுவனை எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான முறையில் முயற்சி பண்ணுறாங்க, எடுக்க முடியல. நேற்றைய தினம் எப்படியோ சிரமப்பட்டு அந்த ஜனாசா வெளியெடுக்கிறாங்க, பார்க்க முடியல. மனசு மிகப்பெரிய அளவில் வலி ஏற்படுத்துச்சு. இந்த புகைப்படத்தை நான் காட்டுறதுக்கு பார்ப்பதற்கு முன்னாடி ரொம்ப மனசு பாதிக்கக்கூடியவர்கள், இதை பார்க்க விரும்பாதவங்க இந்த காட்சியை மட்டும் ஓட்டி விட்டுக்கங்க. அப்படிப்பட்ட புகைப்படம் இது. இந்த புகைப்படத்தை பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிற அந்த குழந்தையுடைய அழகான தோற்றத்தை பாருங்கள். மறுபக்கம் தலை நெசுங்கி உடலுடைய பாகங்கள்லாம் தெரியாமல் அந்த குழந்தையுடைய அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்வெட்டர் ஆடையோடு இவ்வளவு நாட்கள் நசுங்கி ஜனாசாவாக காணப்பட்டிருக்குது. ஸோ இந்தளவு என்பது இன்னைக்கு இன்னைக்கு மிகப்பெரிய இனப்படுகொலை அது மாறிட்டு இருக்குது. சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 8000 ஜனாசாக்கள் இன்னைக்கும் கட்டிடத்துக்குள்ளே புதஞ்சு கிடக்குது, அது எடுக்க முடியாமல் சிரமப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருது. அப்போ தோராயமாக கணக்கு போட்டால் இன்னைக்கு 32,000, கிட்டத்தட்ட 8,000 நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா 40,000த்துக்கும் அதிகமான ஜனாசாக்கள், இறப்புகள் என்பது இந்த காசாவுடைய பகுதியில் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் தொடர்ந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஒவ்வொரு இறப்பு ஏற்படக்கூடிய சமயத்தில் நம்மளால் பேச முடியுது தவிர நம்மளால் எதுவும் செய்ய முடியல. இன்னைக்கு தேதியில் ரஃபாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பகுதியாக.
ரஃபாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய கான் யூனிஸ் பகுதி, அதே மாதிரி பைத் இலாஹி, பைத் ஹானோன், தாரல் பலத் ஆகட்டும், நுஸ்ரத் கேம்ப் ஆகட்டும், கான் யூனிஸ் ஆகட்டும், அல் சிஃபா மருத்துவமனை, இதை சுற்றி மிகப்பெரிய தாக்குதல். இந்த இடங்கள்லாம் நேற்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு இடங்களாக காணப்படுது. இதற்கு எதிராக ஹமாஸ் மற்ற அமைப்புகளும் போராடி கொண்டு தான் இருக்கு. ஆனால் இவர்கள் ஹமாஸோடும் அல்லது அல் குட்ஸ் பிரிகேட்டரோடும் அல்லது அல் முஜாஹிதீன் பிரிகேட்டரோடும் சண்டையிட இவங்க தயாராக இல்லை, நேருக்கு நேர் இல்லை. அவர்கள் இஸ்ரேலுடைய ராணுவம் நேராக பொதுமக்கள் அடிக்கக்கூடிய சமயத்தில் ஹமாஸ் இந்த இஸ்ரேலுடைய ராணுவத்தை அடிக்குது. திருப்பி இவங்க இஸ்ரேலுடைய ராணுவத்தை தாக்குவது கிடையாது, மீண்டும் பொதுமக்களை நோக்கி தாக்குறாங்க. காரணம் ஏன்? ஹனிபல் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் வெகுஜன மக்களை மட்டுமே கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ராணுவம் காசா பகுதிக்குள்ள தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப நிச்சயமாக இது உள்ளளவு மிகப்பெரிய வருத்தம் ஏற்படுத்துகிறது. மறுபக்கம் லெபனானுடைய ஹிஸ்புல்லாவை நோக்கி இன்னைக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இந்த வேலையில ஹிஸ்புல்லா தெளிவாக சொல்லிருச்சு, நீங்கள் காசாவில் நடத்தக்கூடிய இனப்படுகொலை போல எங்கள் மீது நடத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய இஸ்ரேல் என்ற நாடே உலக வரைபடத்தில் இல்லாமல் நாங்கள் ஆக்கிடுவோம் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இதே வேளையில் லெபனான் இருக்கக்கூடிய மெட்டுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அதாவது லெபனானுடைய பார்டரில் இருக்கக்கூடிய பகுதி, இங்கே இஸ்ரேலுடைய உளவாளி துருப்புகள் எல்லாமே சில துருப்புகள் ஒளிஞ்சிருந்திருக்கிறாங்க. இவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இவர்களை முற்றுமுழுதுமாக இன்னைக்கு ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர்கள் எல்லாமே அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்கு. மேலும் ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நஸ்ருல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு உரையை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறார். அந்த உரையில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக எங்கள் உயிருள்ள வரை ஹமாஸுக்கும் மற்றும் பலஸ்தீன் மக்களுக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போம். யார் என்ன சொன்னால் என்ன, நாங்கள் அல் அக்ஸாவை மீட்கும் வரை எங்களது போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரையுடைய வீடியோ என்பது இன்னைக்கு மீண்டும் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு ஒரு உற்சாகமூட்டும் விதமாக இன்னைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஹிஸ்புல்லா இன்னைக்கு இஸ்ரேல் மேலே 9 நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்குது. அதில் சில நடவடிக்கைகள் இங்கே பார்ப்போம். ஏவுகணைகளுடன் இலக்கு வைக்கப்பட்ட சலோமி குடியேற்றத்தின் மேலே தாக்குதல் நடந்திருக்கு. ஏடிஜிஎம் உடன் ஜெய்தர் காலநிலையில் இஸ்ரேலிய வீரர்கள் பயன்படுத்திய கட்டிடங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. 2 கட்டிடங்கள் இஸ்ரேலிய வீரர்கள் ராக்கெட்டுகளை பயன்படுத்தி அந்த கட்டிடங்களை அழிச்சிருக்கு. ஒரு இஸ்ரேலிய படை பீரங்கிகளுடன் ஜெய்தர் படை முகாமுக்குள் நுழையக்கூடிய சமயத்தில் அது மேலே அவங்க மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ இலக்கு வைத்து டெய்லியும் 5 அல்லது 9 வரை வகையான தாக்குதல்களை வந்து ஹிஸ்புல்லா தொடர்ந்து இன்னைக்கு நடத்தி கொண்டே இருக்கு. செங்கடல்ல ஹூதிகள் நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பிரெஞ்சு கப்பல் மேலே ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பிரெஞ்சு கப்பலுடைய நடுப்பகுதியில் பிளாஸ்டிக் மிசில்களை ஏவுனதில் அந்த கப்பலுடைய நடுப்பகுதி என்பது தீப்பிடமாக பற்றி எரிந்து கொண்டு இன்னைக்கு அந்த கப்பல் எல்லாமே நீருக்குள் மூழ்கக்கூடிய ஒரு சூழல்ல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.